ஏன் 25 வயதுக்குள் திருமணம் செய்ய வேண்டும்? சமூக வலைதளத்தில் படு வைரலாகும் பதிவு. இளைஞரே, 25 வயது முடிந்து விட்டதா? நீ வேலையில் இருக்கிறாயோ இல்லையோ, முதலில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் எதிர்காலத்தில் தானாக கிடைத்துவிடும். ஆனால் இளமை மீண்டும் கிடைக்காது, வராது. அரசு வேலை வாங்கலாம், பிளாட் வாங்கலாம், வீடு கட்டலாம், பின்னர் திருமணம் செய்யலாம் என்று நினைத்தால் 40 வயதாகிவிடும். நீ நினைக்கும் எல்லாம் கிடைக்கும், ஆனால் இளமை திரும்ப கிடைக்காது. எனவே இளைஞரே, உடனே திருமணம் செய்து கொள்ளுங்கள். எதில் வேண்டுமானாலும் தாமதிக்கலாம், திருமணத்தில் தாமதம் வேண்டாம். இந்த பதிவுதான் தற்போது இணையத்தில் கலக்கி வருகிறது. இந்த ஒற்றை பதிவுதான் தற்போது ஆண் பெண் என இருபாலரையும் யோசிக்க வைத்திருக்கிறது. வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும் வரை முயற்சி செய்து நாம் வேண்டியவற்றையும் ஆசைப்பட்டதையும் வாங்கிவிடலாம். ஆனால் நம்மிடம்தான் இளமை இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் திரும்பி பார்த்தால் நாம் வயதாகி எதற்காக ஓடி ஓடி அலைந்து அனைத்தையும் பெற்று சந்தோஷமாக இருக்கலாம் என நினைத்தோமோ அனைத்தும் வீணாகிவிடும். நாம் பெற்ற அனைத்து வசதிகளும் இருந்தும் பலனின்றி போகும். கடந்த காலங்களில் வாழ்க்கையின் பாதை மிகவும் எளிதானதாக இருந்தது. முதலில் காதல், பின்னர் திருமணம், அதன் பிறகு குழந்தை என்ற சீராக இருந்தது. ஆனால் நவீன கால உறவுகள் மிகவும் சிக்கலாக மாறி வருகிறது. திருமணம் செய்யாமலேயே இளைஞர்கள் சேர்ந்து வாழவும், குழந்தைகள் வேண்டுமென்ற எண்ணத்துடனும் வாழ சிலர் தொடங்கிவிட்டனர். சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்திய ஆண்கள் பெரும்பாலும் 26 வயதிலும் பெண்கள் 22 வயதிலும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். கல்வி, பொருளாதாரம், தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் லட்சியம் என திருமணம் செய்யும் வயது நபருக்கு நபர் மாறுபடும். ஒவ்வொரு வயதிலும் திருமணம் செய்யும் போதும் அதில் சில சாதக பாதகங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த பதிவில் திருமணம் செய்து கொள்ள சரியான வயது என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். 22 முதல் 25 வயதில் திருமணம் செய்து கொண்டால் என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிட்டும் என்பதை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் கல்லூரி படிப்பு முடிந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்க்கையின் புதிய பயணத்தை தொடங்கியிருப்பீர்கள். இந்த வயதில் கல்லூரி அல்லது பள்ளியில் உடன் படித்தவர்களுடனோ அல்லது வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஒருவருடனோ காதலில் விழுந்திருப்பீர்கள். அவர்களையே திருமணம் செய்யவும் ஆர்வமாக இருப்பீர்கள். 22 முதல் 25 வயது திருமணத்தில் இருக்கும் நன்மைகள்: இந்த காலகட்டத்தில் நீங்களும் உங்கள் துணையும் இளமை துடிப்புடன் இருப்பீர்கள். எனவே நீங்கள் ஒரே திசையில் முன்னேறவும் இலக்கை அடையவும் சரியான நேரமாக இருக்கும். குழந்தைகளை இந்த வயதில் பெற்றால் அந்த பெற்றோர் இளம் பெற்றோர்களாக தெரிவார்கள். அது நமக்கு சாதகம்தான் என்றே சொல்ல வேண்டும். மேலும் ஒரு பெரிய குடும்பத்தையும் பெற முடியும். கூடுதலாக குழந்தைகள் கல்லூரிக்கு செல்லும் போது 40 வயது எட்டியவர்களாக மட்டுமே இருப்போம். இது மற்ற பெற்றோர்களைப் போல அல்லாமல் புதிய சாகசங்களையும் தொடங்குவதற்கு போதுமான இளமையும் கொண்டவர்களாகவே நாம் இருப்போம். இது மட்டுமின்றி நம்மை சார்ந்திருக்கும் பெற்றோர்கள் மற்றும் மனைவி அல்லது கணவரோ குழந்தைகளை அரவணைப்பதில் எந்த சிரமமும் இருக்காது. இதனால் உடல் வலிமையோடு தான் இருக்கும். எனவே பல சாதகங்கள் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பல நன்மைகளை கொண்ட இந்த வயதில் திருமணம் செய்து கொண்ட அனைவரும் அதிர்ஷ்டம் அடைந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே ஆண்கள் நிச்சயம் 25 வயதில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றே சொல்லப்படுகிறது. 25 வயதில் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இதனால் பெறப்போகும் நன்மைகள் குறித்து சமூக வலைதளத்தில் வரும் இந்த பதிவு தற்போது இளைஞர்களை சிந்திக்க வைத்துள்ளது என்றே சொல்லலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.